நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் திரும்பவுமாக இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையிலையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் சேதம் வந்து விடுமோ, வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்து விடுமோ என்று சொல்லி நாம் பயந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு என்ன சேதம் வருமோ என்று சொல்லி பயப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஒரு சேதமும் வராது என்று சொல்லி. எடுத்து வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்தது. அவன் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனான். அங்கிருக்கிற அந்த ராஜா மேலே அவனுக்கு விசுவாசம் இல்லை, அங்கிருக்கிற அந்த ஜனங்கள் மேலே விசுவாசம் இல்லை. அவன் தேவன் பேரில், தன்னை உண்டாக்கினவரின் பேரில், தன்னை உருவாக்கினவரின் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? முழுமையாக தன்னை ஒருவரிடத்தில் அர்ப்பணித்து அவர்தான் எல்லாம் என்று சொல்லி நம்புகிறோம் பாருங்க, அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். எல்லாவற்றிலும் அவரையே நம்பி வாழ்ந்தான். ஆமென், ஹல்லேலூயா. என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததும் அவர்தான், என்னை உயர்த்தினதும் அவர்தான். அதனால் நான் அவர் பேரில் விசுவாசமாக இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் பேர் என்ன தெரியுமா? சர்வ வல்லவர். அவர் கேடகமானவர், அவர் பலனானவர், அவர் தப்புவிக்கிற அரணானவர். அதனால நான் அவர் பேரில் எப்படி இருந்தேன்? விசுவாசமாயிருந்தேன். ஏன் தானியேல் விசுவாசமாயிருந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். என்ன சேதம் அவனுக்கு காணப்படவில்லை என்று சொல்லியும் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தானியேல் தேவனை விசுவாசித்திருந்தான். ஆனால் அங்கே மற்றவர்களோ இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த தேசத்தில் இவனை அந்த பிரதானிகளின் தலைவனாய் போட்ட போது அங்கே தேசத்தில் என்ன வரல? நஷ்டமே வரல. ஒரு ஆசீர்வாதமான அரசவை நடந்தது. இதனால் அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் இவனை பிடிக்கவில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் உண்மையாய் கணக்கு எழுதுகிறீர்கள் என்று சொன்னால், உண்மையாய் உங்கள் எஜமானுக்கு உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் மேல் பொறாமை கொள்வார்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஒரு உண்மையான தன்மையின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு சேதம் வராது. இன்று இரவில் நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை எஜமானிடத்தில் ஏதாவது சொல்லி கொடுத்து என் வேலை போய்விடுமோ, நான் இந்த இடத்துல தலை குனிந்து விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தானியேலின் தேவன் உங்கள் தேவன் அல்லவா? ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த சேதமும் வராது. காணப்படவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே ஒரு அந்த சேதம் வருவதற்கான எந்த அறிகுறியும் கூட இல்லை என்று சொல்வதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் இவன் மேலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். தானியேல் ஒரு உண்மையுள்ள மனிதன், நீதிமானாய் இருந்தான். அவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. எதுக்கு குற்றம் செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்களாம். அவர்களுக்கு எந்த பயம் இல்லை. உண்மையை சொல்வதில் அவர்களுக்கு பயம் இல்லை. என்று சொன்னால் தேவன் உண்மையாக ஜீவிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதை கட்டளையாகவும் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? தானியேலை போல உண்மையாய் ஜீவிக்கிறோமா? அப்படி ஜீவிக்கும் பொழுதுதான் நமக்கு எந்த சேதமும் என்ன செய்யாது, வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் உண்மையாக இருந்தான். என்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு. இந்த ராஜாவுக்கு நான் உண்மையா இல்லை, என்னை படைத்த என் ராஜாதி ராஜாவுக்கு நான் உண்மையா இருப்பேன். நான் இங்கே ஒரு கைதியாக தான் இருக்கிறேன். ஆனாலும் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? கைதியாய் விடப்பட்டு விட்டோம், கைவிடப்பட்டு விட்டோம், எதற்கு உண்மையாய் வாழ வேண்டும்? நாமும் 4 பேரை போல வாழ்வோம் என்று சொல்லி வாழ்வோம். இந்த உலகம் அப்படித்தானே சொல்லும். என்ன நீங்கள் பைபிள் எடுத்தாலும் பெரிய ஆளா,
பைபிள் எடுக்கிறவங்கலாம் உண்மையாக இருக்கிறாங்களா? அந்த சிஸ்டர் பாருங்க, அந்த பிரதரை பாருங்க, அவங்கெல்லாம் இவ்வளோ காசு வாங்குறாங்க, பரிதானம் வாங்குகிறார்கள், கிடைப்பதை பற்றி கொள்கிறார்கள், எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி கொள்கிறார்கள். நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பரிசுத்தமாக வாழணும் என்று சொல்லி நம்ம இடறச் செய்வர்கள் மத்தியில் நாம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேவன் உண்மையுள்ளவர், ஆகையால் நான் அவனை ஆராதிக்கிறேன், நானும் உண்மையுள்ளவனாய் வாழ்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிற காரியம் தானே. எல்லாரும் உண்மையாக இருக்கிறாங்களா? ஒருத்தரும் இல்லை. நம்ம மட்டும் ஏன் அப்படி உண்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அதுவல்ல, தேவன் சொல்லியிருக்கிறார், நம்ம நீதியின் பாதையில் நடந்து வர யாரெல்லாம் உண்மையாய் வாழ்கிறோமோ அவர்களை எல்லாம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி நம்ம எதை தேடி ஓடுறோம் தெரியுமா? அறகுறையாக ஏதாவது கிடைக்குதா அதை தேடி ஓடுறோம். ஆனால் அப்படி அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நாம் உண்மையாக தான் வாழணும். இங்கே தானியேல் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை விரும்பி இருந்தபடியால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதனால் அவன் மேலே என்ன குற்றம் கண்டுபிடிப்பது? தேவனை ஆராதிப்பதில் தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் அவன் தேவனை ஆராதிப்பதில் தன் தேவனை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டான், அதில் உண்மையாக இருப்பான். அதனால் இவனை இதில் குற்றம் கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாரும் திட்டம் பண்ணினார்கள், அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள். இன்றைக்கி உங்களையும் அப்படி தான் நினைப்பாங்க. இவங்க ஜெபிக்கிறதுல, இவங்க ஊழியம் செய்கிறதுல, இவங்க வேத தியானத்தில் இவங்களை எப்படியாவது குற்றப்படுத்தி விட வேண்டும். இதுதான் பிசாசுனுடைய திட்டம். இதை மனிதர்கள் மூலமாக அவன் செயல்படுத்துவான். அதைத்தான் அன்றைக்கு செய்தான் தானியேலுக்கு விரோதமாக. ராஜாவிடத்தில் போய் சொன்னான், ஐயா, இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாரும் உம்மை தவிர எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி. அப்போ நம்ம வணங்கணும்னா யாரை வணங்கணும்? ராஜாவை வணங்க வேண்டும். இது சட்டமாக ஏற்றப்பட்டு அதில் ராஜாவும் கையெழுத்திட்டு விட்டான். அப்போ இது தானியேலுக்கு தெரிந்தது. தெரிந்த போதிலும் அவன் என்ன செய்தான் பார்ப்போமா? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணியில் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, தானியேலோ என்றால் வேற யாரும் இல்லை, தானியேல். உண்மையா போனா, மேலறைக்கு போனா, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் போனான். தைரியமா போனான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீதிமான் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், எனக்கு விரோதமாய் சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது, அதனால நான் என்ன செய்ய போறதில்ல, ராஜாவை நான் வணங்கவே மாட்டேன். என்னுடைய தேவன் மிகப்பெரிய ராஜா, ராஜாவுக்கெல்லாம் ராஜா, நான் அவரை மாத்திரம் தான் வணங்குவேன் என்று சொல்லி தன்னுடைய பலகணிகளை திறந்து ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேராய் எப்படி ஜெபித்தான் தெரியுமா? தினந்தோறும் அவனுடைய வழக்கம் என்ன தெரியுமா? 3 வேளை ஜெபிப்பது. இன்றைக்கி நீங்கள் எத்தனை முறை ஜெபிக்கிறீர்கள்? ஏதோ கடமைக்காக காலையில் எழுந்தவுடன் ஒரு 2 நிமிடம் ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும் என்று சொல்கிறீர்களா? இல்லை தேவனுடைய சமூகத்தில் மனதார பேசி தேவன் மனதார பேசுவதை கேட்கிறீர்களா? இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் சொல்வேன், பெண்களாகிய நமக்கு கண்டிப்பாக அந்த பழக்கம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த முடியும். தானியேல் எதற்காக 3 வேளை ஜெபித்தான் தெரியுமா? அந்த தேசத்தில் நஷ்டம் வராதபடிக்கு அவனுக்குள்ளே ஒரு ஞான இருதயம் இருந்தது பாருங்க. அது எப்படி வந்தது என்றால், தேவனை நோக்கி ஜெபித்ததுனால தான் அந்த ஞானமுள்ள இருதயம், புத்தி அறிவினால் நிறைந்த அந்த இருதயம் காணப்பட்டது. இன்னைக்கு என் குடும்பத்தை நான் நடத்தணும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பெண்களுக்கு ஒரு காரியம் உண்டு, காலையில் எழுந்து ஜெபித்தேன் சிஸ்டர், என்னைக்குமே இல்லாமல் என் புருஷன் பிசாசு மாதிரி என்கிட்ட சண்டையிட்டான். சொல்கிறீங்களா? ஒரு நாள் தான், தொடர்ந்து ஜெபிங்க, அவங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற அந்த பொல்லாத வல்லமை கட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லார் வீடுகள்லையும் வரும், உங்களை மாத்திரம் இல்லை, அது எங்களையும் தொடர்ந்து வரும். ஆனாலும் விடாப்பிடியாக ஜெபிக்கும் பொழுது அதிகாலை எழுந்து, இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு அதிகாலைன்னா எத்தனை மணி தெரியுமா? 8 மணிக்கு மேலே தான். நான் சொல்லுவேன், 3 மணிக்கு மேலே
எந்த பெண்களுமே தூங்காதபடி ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்களும் ஜெபிப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் வீடு மாத்திரமல்ல, நீங்கள் வசிக்கிற தெரு, நீங்கள் வசிக்கிற கிராமம், நீங்கள் வசிக்கிற பட்டணம், நீங்கள் வசிக்கிற மாநிலம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு நாம் ஒரு காரணமாக இருப்போம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தினமும் அதிகாலை எழும்பி ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். இவன் தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். காலையில் ஜெபிப்பான், அதிகாலையில் ஜெபித்தான். அதிகாலையில் ஏன் ஜெபிக்கணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். யாரெல்லாம் தேவனை தேடி அதிகாலையில் போகிறோமோ அவர்களெல்லாம் தேவனை தரிசிப்போம். அதற்காக தான் அதிகாலையில் ஜெபிக்கணும். அந்த அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது, இந்த குடும்பத்தில் எந்த நஷ்டம் வராதபடி உங்கள் கையில் இருக்கிற வருமானத்தை நீங்கள் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சேமிப்பதற்கும் சேர்த்து வைப்பதற்கும் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலை ஜெபம் வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லியும் தேவனிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். தானியேல் அதைத்தான் செய்தான். 3 வேளையும் ஜெபித்தான். முன்பு செய்தது போல அந்த வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவன் எப்படி ஜெபித்தான் தெரியுமா? முழங்கால் படிட்டு. இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறோம், உட்காந்துட்டு ஜெபிக்கிறோம், குப்பரை கிடந்து ஜெபிக்கிறோம், எப்படி இல்லாமோ உட்காந்து ஜெபிக்கிறோம். ஆனால் அவன் ஒழுங்கும் கிரமத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தான். முழங்கால் படியிட்டு தான் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசுவும் கெத்சமனையில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் நமக்கு வேணும். பெண்களுக்கு முதல்ல தாக்குறது முழங்கால் தான். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் முழங்கால்களை பலப்படுத்தும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய முழங்கால்களை ஆமென் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்தி அந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற எல்லா குடும்பத்திலும் பிசாசு நடுநடுங்குவான். அவனுக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு எங்கே நீங்கள் சொல்கிறீங்க? நான் என்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபிச்சேனோ அன்னைக்கு தாங்க எங்கள் வீட்டில் பெரிய போராட்டம் வந்துச்சு. வரட்டும், அடுத்த நாள் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, அடுத்த நேரம் ஜெபிங்க. ஜெபிக்க 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 அந்த பிசாசுக்கு அங்கே இருக்க முடியாமல் வெளியேறி ஓடுவானே அன்றி ஒரு நாள் அவன் ஜெயிக்க மாட்டான். முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் தனக்கு சிங்கக்கபி உண்டு என்று அவனுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் தான் அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா. அவன் யாரையும் பார்க்கல, ராஜாவை பார்க்கல, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஜெபம் பண்ணினான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை சிங்கக்கபி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் உம்மை ஆராதிப்பேன், ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அவன் தன் வழக்கம் போல ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அவன் விடவே இல்லை, ஜெபித்து கொண்டே இருந்தான். அந்த ஜெபம் அவனை விட்டு விலகவில்லை. அந்த ஜெப ஆவி அவனுக்குள்ளாய் இன்னும் ஒரு பெரிய வேகத்தை உண்டு பண்ணினதை அல்லாமல் தடை செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கவே மாட்டோம். அந்த பிரச்சனையின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில், அந்த கண்ணீரின் மத்தியில் நாம் உழன்று போவோமே தவிர நாம் ஜெபிக்க மாட்டோம். ஆனால் தானியேலோ ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க ஜெபிக்க அவனுக்குள்ளாய் ஒரு பலன் வந்தது. அது மாத்திரமல்ல, அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கவலைகளில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலோ யாருக்கு தெரியப்படுத்தணும்னா தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். அவன் ஸ்தோத்தரித்தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை.
தேவ சமூகத்துக்கு வந்தவுடனே ஆண்டவரே எனக்கு அது தேவைப்பா, இது தேவைப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோமே தவிர தேவனை நோக்கி என்ன செய்யல, ஸ்தோத்தரிப்பது கிடையாது. நம்ம ஸ்தோத்தரிக்கணும். எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் நாங்கள் ஆன்லைனில் மீட் ப்ரேயர் நடத்துவோம். அப்போ நிறைய நேரம் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, அது எப்படி? ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது தான் நம்முடைய பிரதான வேலையாக இருக்கணும். அது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும், எல்லா யோர்தானும் வழி திறக்கும், செங்கடல் நம்மை விட்டு விலகும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க, எப்பேற்பட்ட சிங்க கெபியா இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகும். அதனால தான் அவன் முன்கூட்டியே ஸ்தோத்திரித்தான். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேரில் அவன் விசுவாசமாக இருந்தான். சிங்கக்கெபி என்ன இல்லை, பெரிய குகைக்குள்ளே போட்டு சிங்கத்துக்குள்ளே போட்டாலும் பரவாயில்ல, என்னை எங்கே போட்டாலும் என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் என்னை தப்புவிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை ஜீவனோடு காப்பார். அதான் விசுவாசம். சிங்கம் கடிச்சுருமே, சிங்கம் நம்ம ஏதாவது பண்ணிருமேன்னு சொல்லி அவன் பயப்படல. இல்லை, சிங்கத்துக்குள்ளே நம்மளை போட்டுருவாங்க, அதனால நான் ஜெபிக்காமல் இருந்துருவேன், நான் ஆண்டவரை துதிக்க மாட்டேன், ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டேன், முழங்கால் படியிட மாட்டேன், பலகணியை திறந்து வைக்க மாட்டேன் என்று சொல்லலாவே. எல்லாவற்றையும் முன்பு செய்தது போலவே செய்தான். சிங்க கெபிக்குள்ளே அவனை தூக்கி போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் என்ன செய்தன்னு சொல்லுமா, அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. சிங்கங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தன. ஆமென், ஹல்லேலூயா. அவனை சேதப்படுத்தலை. நான் நினைக்கிறேன், அந்த நகம் கூட, மிருகங்களுக்கு நகம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப அது வெட்டாதுல்ல, அதனால் அந்த நகம் கூட ஏதோ ஒரு சந்தோஷத்தில் கூட அவனை என்ன செய்யலை, பரண்டி வைக்கலை. அந்த நகம் கூட அவனை சேதப்படுத்தலை. அதனால தான் எந்த சேதமும் அவனுக்குள்ளே என்ன செய்யலை, காணப்படலை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ராத்திரி வேளையில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சிங்கங்களைப் போல மனிதர்கள் எழும்பலாம். அன்னைக்கு சிங்க கெபி இருந்தது, இன்னைக்கு சிங்கம் குகை எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் என்னை சுற்றிலும் சிங்கத்தை போல கர்ச்சித்து கொண்டு மனிதர்கள் எழும்பியிருக்கிறாங்கங்க. எனக்கு விரோதமாக இன்னைக்கு எழும்பியிருக்கிறவர்கள் நிறைய பேர். நான் என்ன செய்யணும்? தானியேலை போல நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க உங்கள் பிரச்சனைகளை, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முழங்கால் படியிடுங்க, கர்த்தரை நோக்கி மாத்திர பாருங்க. தூக்கி எறியப்பட்டாலோ உங்களை அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாது. அதுதான் உண்மையான சத்தியம். கர்த்தர் ஒரு நாளும் யாருடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை. நமக்கு விரோதமாக எழும்பின அந்த சட்டங்கள், நமக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களுக்கு தான் தூக்கம் இல்லாமலே போகுமே தவிர நமக்கல்ல. தானியேல் நிம்மதியாய் சிங்கங்கள் நடுவிலே படுத்துறங்கினான். ஆனால் ராஜாவுக்கோ நித்திரை இல்லை. இரவெல்லாம் அவனுக்கு கலக்கம். இரவெல்லாம் தானியேலை தேவன் தப்பு வைத்திருப்பாரா? அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணான்ல, ஒரு நிமிஷம் கூட விடாம ஆண்டவரே ஆண்டவரே துதிச்சான்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க, இடவிடாமல் உட்கார்ந்து ஜெபிக்கிறா, இவளுக்கு என்ன நடக்க போகுது? நாங்களாம் அப்படிலாம் ஜெபிக்க மாட்டோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் ஒரு நாளில் நம்முடைய சந்ததியோ, நம்முடைய குடும்பத்தையோ, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையோ, அந்த பிள்ளைகளின் பிள்ளையும் சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் இருந்தபடி அவனிடத்தில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் விசுவாசித்தது தேவனை, அந்த ராஜாவை அல்ல, அந்த ராஜாங்கத்தை அல்ல. இன்றைக்கும் நாம் தேவனை விசுவாசித்து அவர் பேரில் பற்றுதலாக இருப்போமானால், அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேதமும் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. எந்த சேதமும் காணப்படவில்லை என்ற செய்தியை ஆண்டவரே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்.
இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களின் நிமித்தமும் எந்த சேதமும் காணப்படாதபடி எதிரிகளே அந்த சேதத்தில் அகப்பட்டுக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால உங்க கரம் அவர்களை உயர்த்தட்டும், பலப்படுத்தட்டும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல இவர்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கட்டும். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.